பலாக்காய் வறுவல் தாங்க நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் பலாக்காய் தாங்க எடுத்திருக்கேன். பிஞ்சு பலாக்காயாக இருந்தால் தான் இந்த வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இது மாதிரி தோவலெல்லாம் சீவிட்டு க்யூபாக நறுக்கி எடுத்து வந்துக்கலாமுங்க. இதை குக்கரில் தண்ணி ஊற்றி ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து வந்துக்கலாமுங்க. அப்போ தாங்க நல்லா சாஃப்டாக வேகும். நல்லா வெந்து வந்தோடனே இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, அதோட பூண்டு, இஞ்சி எல்லாம் தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாமுங்க. அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், அதோட கசகசா, முந்திரி பருப்பு, அப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாமுங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சட்டுன்னு வேலை செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கு பட்டை சாமான்கள் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து, கறி சுவையில் இருக்கிறதுனால நான் இந்த பட்டை சாமான்கள்லாம் சேர்த்துருக்கேங்க. அதையெல்லாம் வதங்கி வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாமுங்க. எல்லாம் வதங்கி வந்த உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாமுங்க. எல்லாம் வதங்கி வந்த உடனே இப்போ வேக வச்ச பலாக்காயும் சேர்க்க போகிறோமுங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாமுங்க. அது நல்லா வதங்கி வந்த உடனே காரத்திற்கு நம்ம 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோங்க. இதுக்கு வெறும் மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்கணும். மல்லித்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் மிளகாய்த்தூளே நல்லா காரமாக சுல்லுன்னு இருக்கணுங்க இந்த பலாக்காய் இப்போ எல்லாத்தையும் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. இப்போ பொறுமையாக எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க இது வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி விழுத தேங்காயை சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனம்லாம் போகணும்ல, அதுக்காக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ இது மாதிரி கொதி வரணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாக வந்த உடனே இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கிளறி விட்டால் நம்மளுடைய பலாக்காய் வறுவல் ரெடிங்க. இது சாம்பார் சாதம் இல்லைன்னா வெறும் பருப்போட கூட சாப்பிடலாமுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் செட்டிநாடு சைடு கல்யாண வீடுகளில் கட்டாயம் பலாக்காய் வறுவல் செய்வாங்கங்க. இந்த சுவையான பலாக்காய் வறுவல் பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூங்க.